என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் மேலே செல்லமாக கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேட்ட ரெசிபிலாம் போடலையா. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம குதிரவாளி வரகு இட்லி வந்து ரேஷோ அளவு பார்த்துலாமா, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேன். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பிடிக்கும். அதில் 1.25 எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தனித்தனியாக ஊற வச்சிடலாம். 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ குதிரவாளி, 1/4 கிலோ வரகு, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நான் வந்து காலையிலேயே வந்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, வீட்டு வேலை போயிட்டு இருக்குல்லையா, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சதுக்கப்புறம் உளுந்த சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சா மாவு நல்லா உபரியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சி வச்சலாம். எனக்குலாம் 5 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சோம். நைட்டு டிஃபனுக்கே மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு. ஈவினிங் மறுபடியும் வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வீடு டெய்லி க்ளீன் பண்ணுற வேலை தாங்க போயிட்டு இருக்கேன். நம்ம மேலே வந்து வீட்டு வேலை போகுது இல்லையா, கீழே ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட் ஆகிடுது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இட்லி